இப்போ என்ன துவையல் அரைக்க போகிறோம்னா எள்ளு துவையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் எள்ளு வச்சுருக்கேன் பாருங்கள், தேங்காய் பத்தை வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், வரமிளகாய் வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன். இதை போட்டு துவையல் அரைச்சி சூப்பராக நம்ம கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், உங்களுக்கு எத்தனை வத்தல் தேவையோ அந்த வத்தலை நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் புளியை நல்லா புளியங்கொட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போடணும். அப்புறம் பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் வறுத்து எள்ளு வச்சுருக்கோம், அந்த எள்ளையும் போட்டுக்கிறோம். உப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்கணும்ல, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். துவையலுங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சே நம்ம தண்ணி விட்டுக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ எள்ளு துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புளியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் இப்போ கஞ்சிக்கு தான் வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இது போல் கஞ்சிக்கு இந்த எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்ணுன்னா எள்ளு துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க இது மாதிரி கஞ்சி வச்சு, சாம கஞ்சி, குருதவள்ளி அரிசி கஞ்சி, திணை அரிசி கஞ்சி இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.